ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க அதே முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுவாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றுகளில் அவனை தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்க இது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார் 75வது வயதுல உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல நான் பெருக பண்ணுவேன் என்று. ஆனா அந்த பிள்ளை பெருகிறதுக்கு 25 ஆண்டுகளானது. காத்திருக்கிறார். ஆனா ஆபிரகாமுக்கு வயது 100. தேவப்பிள்ளையில சாராளுக்கு 90. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டான். ஆபிரகாம சரீரத்துல பலவீனமாய் இருந்தான். ஆனால் பலவீனமான சரீரத்தில் செத்து போன கர்ப்பத்துக்குள்ள ஆண்டவர் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றும்படி அழகான ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். இப்போ ஈசாக்கு பிள்ளை பிறந்து வளர்கிற சமயத்தில் உன் பிள்ளைய பலியிடு. அல்லேலூயா. நானாக தான் என்ன சொல்லியிருப்பேன், டெஃபரெண்டாக ஆண்டவரே எப்படிப்பா இது நியாயம், எப்படிப்பா ஆண்டவரே இவ்வளோ வயது சின்ன பேருக்குள் பிள்ளை கொடுத்துங்க, ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு காலை பிடிச்சிருப்பேன், ஆண்டரை கெஞ்சிருப்பேன். ஆபிரகாம் அதை ஒன்றுமே சொல்லலை. பாருங்கள், 2வது வசனத்தில் பலின்னு சொன்னார். 3வது வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை கூட்டிட்டு போயிடுறாரு. இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அந்த சொன்ன மாற்றத்தில் அப்படியே கீழ்ப்படைந்து வேலைக்காரரை கூப்பிட்டு போயிருந்தே நான் பார்க்குறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆபிரகாம் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறத நான் பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூட்டி போய். பாருங்க, எங்க பிள்ளை அப்பா விதமா கேட்கிறான். என்ன கேட்குறான்? அப்பா, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் பலி கொடுக்க போகிற ஆயத்தமா இருக்கு. ஆனா அந்த பலியிட ஆடு எங்க? அந்த அப்பாவின் மனசு எப்படி துடிச்சிருக்கு யோசித்து பாருங்க. பிள்ளை இன்னசென்ட்டாக கேட்குறான், அப்பா பலி கொடுக்க ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, ஆமேன், கர்த்தர் பார்த்து கொள்வாரு, நீ வாங்க. போயிட்டு பலிபீடத்தை கட்டியாச்சு. பலிபீடத்து மேலே தன் பிள்ளைய வைக்கிறார். அந்த பிள்ளையும் அமைதியாக அப்பாவுக்கு பேச்சை கேட்டுன்னு ஆயத்தமாக இருக்கிறான். அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் மனசு எப்படி இருந்திருக்கும், அந்த பிள்ளையின் மனசு எப்படி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனால நீங்கள் தொடர்ந்து வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தியை எடுத்தாச்சு. அவன் பலியிட ஆயத்தமாக இருக்க சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, பிள்ளை மேலே கையை போடாத. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிற எனக்கு தெரியும் என்று சொல்லி அப்பொழுது அங்கே பின்பாக அந்த புதரில் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை காண்பிக்கிறார். அந்த ஆட்டை எடுத்து அங்கே பலியிடப்படுகிறது. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிதலினால ஆபிரகாமை கர்த்தர் சோதித்த போது அந்த சோதனையில் ஜெயித்தபடினால ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டை முள்ளில் சிக்க வைக்கும்படி வைத்திருந்தார். அங்கே பலியிடப்பட்டது அல்லவா. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரேவா இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும்? என் புருஷனுக்கு எப்படியாப்பட்ட என்ன இருக்கும்? பல விதமான காரியங்களை நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? என் பிள்ளைக்கு என் எதிர்காலம் எப்படி ஆகும்? என் பிள்ளை ஃபீஸ் கட்டணுமே, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த வியாதி இப்படி இருக்கு, டாக்டர் ரிப்போர்ட் இருக்க, பல காரியங்களை பயமுறுத்திருக்கா? பயப்படாதீங்க. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். என்ன தேவையோடு இருக்கீங்க தேவ பிள்ளைகளை அவர் அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக சந்தித்து உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இல்லை, உங்கள் வாழ்நாள் முழுதும் அவர் அற்புதமாக நடத்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, யெகோவா ஈரே,
எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. யார் யார் என்னென்ன தேவைகளோடு குறைவுகளோடு அன்ற அங்கலாய்ப்போடு இருக்காங்களோ தெரிலப்பா. யெகோவா ஈரை பார்த்து கொள்ளுகிற தகப்பன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதங்க செய்யுங்க, இவளை ஆசீர்வதிங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உமக்கு பயந்து அன்றரை கீழ்ப்படிந்து நடக்க உதவிச்சு எல்லா தீங்குக்கு விளைக்க காத்தலும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் பார்த்து கொள்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.